தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். ரியாத் கோடையில் மாறும் சமூக வாழ்க்கை. 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பத்தால் ரியாதில் வெளிப்புற கூட்டங்கள் குறைந்துள்ளன. இதனால் மக்கள் மால்கள், கஃபேக்கள், விளையாட்டு மையங்கள் போன்ற உட்புற இடங்களில் கூடுகின்றனர். வீடுகளில் நடக்கும் பாரம்பரிய சந்திப்புகள் தொடர்ந்தாலும் வேலை செய்யும் தாய்மார்கள் குழந்தைகளுடன் உட்புற விளையாட்டு மையங்களில் சந்திக்க விரும்புகின்றனர். மால்கள் குடும்பங்களுக்கு பொழுதுபோக்கு தளங்களாக மாறியுள்ளன. கஃபேக்கள் சமூக தொழில்முறை சந்திப்புகளுக்கான இடங்களாக வளர்ந்துள்ளன. கோவிட்-19க்கு பின்னர் இந்த நடைமுறை மேலும் வலுத்துள்ளது. சிலர் நன்கு வடிவமைக்கப்பட்ட வெளிப்புற இடங்களில் அமர்வதை விரும்பினாலும் பெரும்பாலானோர் உட்புற இடங்களை சமூக பொழுதுபோக்கு மற்றும் இணைப்பு தளமாக கருதுகின்றனர். இதனால் ரியாதில் சமூக மையங்கள் வெப்பத்திலிருந்து தப்பிக்க மட்டுமல்லாமல் புதிய இணைப்பு மற்றும் பொழுதுபோக்கு தளங்களாக மாறியுள்ளன.